வரவிருக்கும் காலகட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. இதுல அண்ணாமலைக்கு அந்த முதலமைச்சர் பதவிக்கான ஆசை இருக்கா? உங்களையும் அதை இணைக்கிறாங்க தமிழக மக்கள். பிஜேபியில் உங்க முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? மாநில தலைமை நீடிக்குமா சார்? ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நான் இன்னைக்கு லீ குவாங் யூ மாதிரி தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கின்றேன். லீ குவாங் யூ மாதிரி சிங்கப்பூரினுடைய அதிபராக இருந்தவர், ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி, தொலைநோக்கு பார்வை இருந்தவர். நான் சினிமா நடிகர்களை பத்தி பேசலீங்க. பியூரோகிராட்ஸ்ட வேலை வாங்க தெரிந்தவர். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருந்தவர். ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் என்பதை தெரிந்தவர். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு அரசியல்வாதி வேணும். அது அண்ணாமலையா, இவரா, அவரா, அது கேள்வி இல்லை. அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியை விட கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கா, அந்த மாதிரி யோசிச்சா போதும். ஐஏஎஸ் அதிகாரியை வேலை வாங்க தெரியுமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் அலங்காநல்லூருக்கு கார்ல போறாரு. யாருமே இல்லைண்ணே. யாருக்கு கை காட்டுறாரு? யாரு கடையில டீ ஆத்திட்டு இருக்காரு? அவரு யாருமே இல்ல, மேல போயிட்டு இருக்காரு. பையனை கூட்டிட்டு முதன்மைப்படுத்துறாரு. மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன, கலெக்டர் உட்காரட்டும் சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, அதுவும் சொல்லல. சோ என்ன எபிலிட்டி இருக்கு, இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, எந்த துறையில இவங்க நிபுணர்கள், எப்படி ஒரு கவர்னன்ஸ் இவங்களால ரன் பண்ண முடியும்? ஆனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன். எந்த துறை சார்ந்தும் இல்லாம, ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாம, ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு மூன்றாவது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்ம மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன். ஆமாங்கண்ணா, அதுக்கு கோயம்புத்தூர்ல பேசினாங்கண்ணா, என்ன காரணம் சொல்லிட்டு. இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க. இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாங்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோம், பட்டியல் அடைச்சி வச்சதை பார்த்தோம், அங்க நடக்கக்கூடிய மக்களுக்கு கொடும் துன்பங்களை பார்த்தோம். எப்படி மிக்சி, கிரைண்டரு, ஹாட் பாக்ஸ், கொலுசு எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகல்ல கொடுக்கறத பார்த்தோம். மக்கள் மறுபடியும் அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலிருந்து விலகி இருக்கின்றோம். திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க, ஹிஸ்டரியை பாருங்க, ரெக்கார்டை பாருங்க. அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டுல மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது? மலை கோவில், அதுக்கு மேல கோவில், அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன? இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு, மதம்னே சொல்ல முடியாது, வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம். இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா, போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா. என்னென்ன அநியாயமா இருக்குது? மாட்டுக்கறியா? அது நான் சொன்னா நல்லா இருக்காதுண்ணே. அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்புறம் நான் சொன்னு சும்மா சொல்லி விட்டுருவாங்க. அதனால இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க. அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன். அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமைதி காக்க வேண்டும். அது இந்து வாழ்வியல் முறையில் ஆண்டாண்டு காலமாக, இன்னைக்கு நேத்து இல்ல, 1000 ஆண்டுகளுக்கு மேல அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம். இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன்.